பிக் பாஸ் அப்படின்னாலே சண்டை சச்சரவுக்கு தான் பெயர் போனது. அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 கண்டஸ்டன்ட் வந்து காமன் மேன் ஷோவில் தகுதி தேர்வுலேயே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதில் ஒருத்தவங்க பேர் வந்து அபிநயா, இன்னொருத்தவங்க பேர் வந்து ஐஸ்வர்யா. இவங்க 2 பேருமே உள்ளே வந்ததுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு ஜட்ஜஸ் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு வந்து அபிநயா என்ன சொன்னாங்க அப்படின்னா, உள்ளே இருக்கணும், கெரியரை வந்து க்ரோத் பண்ணணும், இது வேணும் அது வேணும், அதெல்லாம் பண்ணுறதுக்காக நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரலை. நான் முக்கியமாக வந்ததுக்கு ரீசன் உமனுக்கு சேஃப்டி வேணும், அதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கவும் ராஜு வந்து நடுவில் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏம்மா ஐஸ்வர்யா, நீ என்ன அவங்கள பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்க, நீ வந்து உமன் சேஃப்டியை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்ட உடனே, உமனுக்கும் சேஃப்டின்னு மட்டும் பேச முடியாது, ஜென்ஸுக்கும் சேஃப்டி இல்லை தான், அப்போ இது ஜென்ரலாக பீப்புள் சேஃப்டின்னு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய கருத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நான் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர், நான் வந்து பேசியே வந்து எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிருவேன், உமன் சேஃப்டியை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் பிக் பாஸுக்கு வந்து அப்படி இப்படின்னு இவங்க ஒரு பக்கம் கதையை சொல்லிகிட்டு இருக்க, ஐஸ்வர்யா வந்து இவங்க ஒரு பக்கம் அதை வந்து அகென்ஸ்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க ஃபைட் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லையே, கொஞ்சம் தூண்டி பார்ப்போம், உங்களை யார் பெருசுன்னு அடித்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி அபிநயா, சோஷியல் மீடியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சில பேர் வந்து வீடியோக்காக ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நிஜ வாழ்க்கையில் ஒரு மாதிரி இருக்காங்க. சில பேர் வந்து நிஜ வாழ்க்கையிலையும் மீடியாவில் காமிக்கிறது ஒரே மாதிரி இருக்காங்க, இவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பித்தாங்க. உடனே அதுக்கு ஐஸ்வர்யா என்ன சொன்னாங்க அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் நான் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு எது ஓகேன்னு படுதோ அது மட்டும்தான் போஸ்ட் பண்ணுவேன், நான் ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சராக இருக்க விரும்பலை, அதில் வந்து ஒரு நல்ல இமேஜை மட்டும்தான் காமிக்க விரும்புகிறேன், நான் வீட்டில் இருக்கிற மாதிரியே வந்து எல்லா போஸ்டையும் அதில் வந்து போஸ்ட் பண்ண முடியாது, சிலதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எது கரெக்டாக இருக்குது, மக்கள் வந்து எதை விரும்புவாங்களோ அதை மட்டும்தான் போடுறதுக்கு விருப்பப்பட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து அபிநயாவுக்கும் வந்து, நீங்கள் வந்து உங்களை நம்பி வீடியோ பார்க்குறவங்களை வந்து ஏமாத்துறீங்க, ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணுறீங்க, உங்களையே ஃபாலோ பண்ணி அதை எமோஷ்னலாக எடுத்துக்கிற எவ்வளவோ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, நீங்கள் வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேக்காக உங்களை வந்து வெளியில் காமிச்சிக்கிறீங்க, அதை நம்பி பார்க்குற மக்களை வந்து நீங்கள் ரொம்ப ஏமாத்துறீங்க, அவங்களுடைய ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுறீங்க, ஆனால் நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன், நான் வந்து எனக்கு வியூஸ் வரனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து வீடியோவில் காமிப்பேன் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க 2 பேருக்கும் நடுவில் வந்து மாற்றி மாற்றி ஆர்கியூமெண்ட்டு போயிட்டே இருந்துச்சு. உடனே மாயா போஸ்ட்டாக இருக்கவங்க, சரி இந்த சண்டை வந்து முடியாது போல் இருக்குது, பொதுவாகவே 2 பொண்ணுங்க சேர்ந்தாவே வந்து சும்மாவே சண்டை போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து பப்ளிக் ஷோவில் வந்து 2 பேருமே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. மாயா வந்து இதை கட் டவுன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கா, இல்லைன்னா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுனா இன்னும் பற்றிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டாஸ்க்கு கொடுத்தாங்களோ என்னமோ தெரியல. மாயா உங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாங்கன்னா, உங்கள் 2 பேருக்கும் என்ன டாஸ்க்குன்னா, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் வந்து 2 விஷயம் வந்து சொல்லுங்கள், இவங்கக்கிட்ட இது பிடிக்கவே பிடிக்காதுன்னா என்ன 2 விஷயம் சொல்லுவீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அபிநயா வந்து, நான் வந்து உங்கள் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு கீழே இறங்கியெல்லாம் என்னால் பேச முடியாது, நீங்கள் பண்ணுறது மெச்சூரிட்டியாகவே இல்லை, சைல்டிஷாக இருக்குது அப்படின்னு ஐஸ்வர்யாவை பார்த்து சொல்ல, அபிநயா வந்து உன்னை பார்த்தா பேக்கு மாதிரி இருக்குது, இவங்க வந்து ரொம்ப ஓவராக பேக்காக நடிக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் இவங்க மேலே குற்றச்சாட்டை வைக்க 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த வாத திறமையை கம்பேர் பண்ணும்போது வந்து அபிநயா நல்லா பேசினா கூட ஐஸ்வர்யா வந்து பேசுகிறது ஈஸி கேர்ளாக இருக்குது அப்படின்னு ஆரி சொல்லியிருந்தார். அதாவது இவங்க வந்து ஏதாச்சும் ஒன்றத்தை பற்றி பேசும்போது இது தப்பு கரெக்டுன்னு சொல்லும்போது அதை கட் டவுன் பண்ணிவிட்டு ரிமோட் மாதிரி ஓகே நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அபிநயா வந்து எனக்கு பேச தெரியும், நான் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி கடைசி வரையும் நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரையுமே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இவங்களுடைய சண்டை வந்து இங்கே மட்டும் இல்லைங்க, அந்த பாஸு ஆன்வோல்டு பாஸை வாங்கிட்டு வெளியே போனதுக்கப்புறம் உன்னால தான் நான் ஜெயிக்கல, என்னால் தான் நீ ஜெயிக்கல அப்படின்னு குழந்தைங்க மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. உண்மையாகவே இவங்க ஷோக்காக இப்படி பண்ணுறாங்களா இல்லை நிஜமாவே கிளாஷ் ஆயிடுச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்க 2 பேரும் போட்டுக்கிட்ட சண்டை நிஜமானது மாதிரி தெரியுதா இல்லைனா ஃபேக்கானதாக தெரியுதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். பிக் பாஸ் காமன் மேன் ஷோவுடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RSV ராக்கர்ஸ் யூடியூப் சேனல். ஸ்டே டியூன்ட். டாடா பை.